பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபைக்குள்ளே உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். நீங்களும் மறவாமல் எனக்காக, நமது ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னை நினைத்து ஏறெடுக்கிற ஒரு சிறு ஜெபம் என்னை அதிகமாய் தாங்கும். நான் கர்த்தருக்கென்று இன்னும் வைராக்கியமாய் எழும்பி பிரயாசப்பட அது கிருபை தரும். கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அதாவது சங்கீதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் என் இருதயம் ஆச்சரியப்பட்டு பூரிக்கும். என்ன அப்படின்னா, என்னதான் நான் ரட்சிக்கப்பட்டு 32 வருஷம் ஆனாலும், என்னதான் நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்து 27 வருஷம் ஆனாலும், எனக்கில்லாத ஞானம், எனக்கில்லாத ஜெப அனுபவம் சங்கீதக்காரனிடத்தில் காணப்படுகிறது. சங்கீதக்காரனிடத்திலேருந்து நான் அநேக ஜெபங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன். எப்படிலாம் ஜெபிக்கலாம், எப்படிலாம் ஜெபிக்கணும் அப்படின்னு சங்கீதக்காரனிடத்திலேருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். இங்கேயும் பாருங்களேன், நீங்களும் நானும் கூட இப்படிலாம் ஜெபித்திருக்கவே மாட்டோம். ஆனால் சங்கீதக்காரன் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்கள். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். நீங்களும் நானும் சொல்லியிருந்தா கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன்னு சொல்லியிருப்போம், ஏசப்பான்னு சொல்லியிருப்போம், ஆண்டவரேன்னு கூப்பிடுவோம். ஆனால் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ சங்கீதக்காரன் தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்பதாக தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை சிந்தைக்குள்ள கொண்டு வருகிறான். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இல்லாமல் இல்லை, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை எல்லாமே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இல்லை. நமக்கு இருக்கிறத விட 1000 பிரச்சனை அவருக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த பிரச்சனைக்கு மத்தியில் தேவனை அவர் தியானிக்கிறார். நமக்கும் சங்கீதக்காரனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நமக்கு மூச்சு முட்டிக்கிட்டு வந்தால் தேவ சமூகத்தில் வந்து பாரத்தோடு ஜெபிப்போம். கொஞ்சம் நல்ல புத்தியில் இருந்தோன்னா வேதத்தை எடுத்து வாசித்து தியானிப்போம். சில நேரம் கலக்கத்தில் இருந்தோன்னா அவிசுவாசத்தில் புலம்புவோம். ஆனால் சங்கீதக்காரனை கவனித்து பாருங்கள், கர்த்தரை தியானிக்கிறார். ஹூ இஸ் ஹீ? அவர் யார்? சர்வ வல்லவர். அவர் யார்? தமது ஜனத்தை நேசிக்கிறவர். அவர் யார்? தமது ஜனத்துக்கு அடைக்கலமானவர். அவர் யார்? தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புகிறவர். அதாவது தேவனிடத்தில் ஜெபிப்பதற்கு முன்பு தேவன் எப்படிப்பட்டவருங்கிற சிந்தையில் கொண்டு வந்துடுறார். தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத அவர் சிந்திச்சுட்டு தியானிச்சுட்டு தான் ஜெபிக்கவே ஆரம்பிக்கார். அதனால தான் அவருடைய ஜெபங்கள் வித்தியாசமாக இருக்குது. அந்த வார்த்தையை பாருங்கள், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். இப்போ நம்ம ஜெபிச்சா அந்த ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்ல முடியுமா? நம்ம ஜெபித்தா அந்த ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்குமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ விசுவாசிகளான நீங்களும் நானும் தேவனை குறித்து அறிந்து ஜெபிக்கணும். தேவனை விளங்கி கொண்டவர்களாக ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, என் தேவன் யார்? சமீபத்தில் ஒரு பாட்டு நான் அடிக்கடி கேட்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்ததும் உண்டா. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த வார்த்தையை திரும்ப 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 அவங்க பாடும்போது அது அப்படி பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி நமக்குள்ள நமது இருதயத்தை உயிர்ப்பிக்கிறது தெரியுமா? உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். இன்னையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த சங்கீதம் 57:2 சொல்லி சொல்லி ஜெபம்னுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவன், அவர்கிட்ட நான் ஜெபம் பண்ண போகிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவன், அவரிடத்துல என் பிரச்சனையை சொல்லுவேன். அப்படி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். சீக்கிரத்தில் உங்கள் பிரச்சனைகள் மாறும், உங்கள் போராட்டங்கள் மாறும், உங்கள் பலவீனங்கள் மாறும். நீங்கள் நன்மையை சுதந்திரிப்பீங்க, கிருபையை பெற்றுக்கொள்வீங்க, சந்தோஷமாக வாழ்வீங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான அந்த காலை வேளையில் உங்கள் கிருபையின் கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன். உடைய பிள்ளைகளை விசுவாசத்துக்குள்ளே நடத்தி ஆசீர்வதிங்க.
உம்மிலே பலன் கொள்ளும்படி செய்து ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்தி ஆசீர்வதிங்க. அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள்ளே கலிகூறும்படி ஆசீர்வதிங்க. ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இந்த சங்கீதக்காரனுக்குள் காணப்பட்ட விசுவாசம் காணப்படுவதாக. உங்கள் பிள்ளைகளை நான் விடுவிக்கிறேன். அவர்கள் சிந்தையில் தோல்வியான எண்ணங்கள் வராதபடி காத்துக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளை நன்மையால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.